வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீசக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கான தட்டி விட்ருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, வீட்டில் நம்ம எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் நம்ம செய்யணும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்த்துடலாம். இல்லை நம்ம வீட்டு வாசப்படி ஏறி வரையில் நிறையா பேர் வீட்டில் படிக்கு கீழே நிறையா பேர் வீட்டிலலாம் இந்த வெள்ளை கலரு, சிகப்பு கலரு அப்படி பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. கல்யாண கோலம் அதுக்கு பேர். அது கல்யாண வீட்டில் தானே அடிப்பாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த பெயிண்ட் நம்ம வீடு கட்டையிலேயே நம்ம அடிச்சிடணும். ஏன்னா அதுதான் மங்களகரமாகவும் இருக்கும், தெய்வம் வாசம் செய்யும் ஒரு இடமாகவும் இருக்கும். நிறையா பேர் வீட்டு வாசல் நிலையில் தூசி, அழுக்கு, ஒட்டடை இதெல்லாம் அடைஞ்சிருக்கும். அப்படிலாம் அடைஞ்சிருக்கக்கூடாது. அது தரித்திரத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போனால் அங்கே மாலை கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி நம்ம நிலையில் கட்டியிருப்போம். அதை அவுக்காமல் அப்படியே காய விட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி காய விடக்கூடாது. காயிற மாதிரி தெரியலையே நீங்கள் எடுத்து நீர்நிலையிலையோ இல்லாட்டி ஒரு கிணத்துலையோ அப்படி நீங்கள் போட்டுறணும். அதுபோல் நிறையா பேர் வீட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒட்டடை நிறைய அடைஞ்சிருக்கும். 6 மாதத்துக்கு ஒருக்க தான் நீங்கள் அந்த ஒட்டடைலாம் எடுக்கணும். அதுக்கு இடையில நீங்கள் எடுக்கக்கூடாது. ரொம்ப அடையுது அப்படின்னா நீங்கள் 4 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. நிறையா பேர் வீட்டு ஜன்னலில் ஸ்க்ரீன் போடுவீங்க. ஏன்னா வெளிச்சம் வீட்டுக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படி வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வர விடாமல் அப்படி இருக்கக்கூடாது. வெளிச்சம் வீட்டுக்குள்ளே எந்நேரமும் இருக்கணும். அதனால் ஸ்க்ரீன் போடுறதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. நிறையா பேருக்கெல்லாம் மாங்கொலை எப்படி கட்டணுன்றது சரியாக தெரியலை. சரியாக எப்படி கட்டணும்னா, மாங்கொலை கட்டும்போது அந்த இலையிலையே, மாவிலையிலேயே சந்தனம் குங்குமம் வச்சு அந்த மாவிலைக்கு மேலே ஒரு நூல்கண்டை வச்சு ஒரு 2 கன்னி பூவை தொங்க விடுறதான் சரியான முறை. அப்படி செய்யாமல் இத்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பழக்கத்தை மாற்றிடுங்க. அதுவும் தெய்வ அவசகுணத்தை குறிக்கும். மற்றபடியாக எதெல்லாம் வீட்டில் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக துன்பம் அப்படின்றது வீட்டில் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் ஒழுங்காக வைக்கணும். அந்த பூஜை அறையை சுத்தம் இல்லாமல் வைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. இந்த பூஜை அறையை பற்றின விளக்கங்கள் எல்லாம் போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு ஆக்ரோஷமான காவல் தெய்வம், கருப்பசுவாமி, பத்திரகாளி, ராக்காட்சி அம்மன் இப்படி போன்ற தெய்வங்களை உங்கள் வீட்டு வெளி ஜன்னலில் மாட்டி வைக்கிறது நல்லது. எந்த ஒரு தீய செயலாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வர முடியாது. முக்கியமாக எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனை இந்த கண்திஷ்டி தான். கண்திஷ்டி அப்படின்றது கல்லால் அடிபடலாம், ஆனால் கண்ணால் அடிபடக்கூடாதும்பாங்க. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் கந்திஷ்டியால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வத்தல், எலும்புச்சம்பழம், மஞ்சள், கறி இந்த 3ஐயும் ஒரு நூல்கண்டில் கோர்த்து நீங்கள் கெட்டிடுங்க. கெட்டுற முறை அப்படின்னா அடியில் கறி வச்சுக்கோங்க, மேலே 4 வத்தல், அதுக்கு மேலே எலும்புச்சம்பழம், அதுக்கு மேலே 4 வத்தல், அதுக்கு மேலே மஞ்சள் கட்டிட்டு நீங்கள் நிலையில் தொங்க விடுங்க. அது உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரவிடாது. எந்த தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதை எலும்புச்சம்பழத்திற்கு வெளியே இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு உள்ளே எந்த பிரச்சனையும் வராது. எல்லோரும் வீடு கூட்டுவீங்க. வீடு எல்லாருமே சாதாரணமாக தான் கூட்டுவீங்க. அப்படி கூட்டக்கூடாது. அதுக்குன்னு தனியாக முறை இருக்குது. அது எப்படின்னா, வாயு மூலையிலேருந்து நெருப்பு மூளைக்கு வரையா கூட்டணும். அதாவது வாயு மூலையில் கூட்ட ஆரம்பித்து நெருப்பு மூலையில் முடிக்கணும். நெருப்பு மூலையில் அள்ளி நீங்கள் 6 மணிக்கு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குப்பையெல்லாம் வீட்டை விட்டு அகற்றிடணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் கூட்டுறீங்கன்னா வீட்டு ஒதுக்குப்புறமா நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் எந்த குப்பையும் எதுவுமே வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது. அடுத்தபடியாக தெய்வங்களை எப்படி வீட்டில் வாசம் செய்ய வைக்கிறது அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே பூஜை ரூம் வச்சுருப்பீங்க. அந்த பூஜை ரூமில் டெய்லியும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு விளக்கேற்றி சாம்பிராணியோ
பற்றியோ ஏதோ ஒரு அங்கே ஒரு மனம் வர்றாப்புல ஒரு இது வச்சுக்கிடணும். அதே மாதிரி மாலை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே மாலையில் இதே மாதிரி நீங்கள் இன்னொரு செய்யணும். இதே போல் நீங்கள் ஒரு 48 மண்டலமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா, வருஷத்துக்கு ஒவ்வொருக்கும் நீங்கள் 48 மண்டலம் இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூஜைக்கு உண்டான பலன் கிடைக்கும். இந்த பூஜைக்கு உண்டான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணணுமோ அந்த தெய்வத்தோட திருநாமத்தை நீங்கள் அந்த தெய்வத்தோட திருவுருவ சிலை முன்னாடியோ இல்லை அந்த திருவுருவ படத்திற்கு முன்னாடியோ நீங்கள் சிவனாக இருந்தால் ஓம் நம சிவாயின்னு சொல்லணும், விநாயகராக இருந்தால் ஓம் கணேசாய போற்றின்னு சொல்லணும், அம்பாளாக இருந்தால் ஓம் சக்தியை போற்றின்னு சொல்லணும். இப்படி நீங்கள் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு நாமம் இருக்கும், அதை சொல்லி நீங்கள் பண்ணணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வருஷமாக இப்படி நீங்கள் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் இப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்யும். நீங்கள் 48 நாளும் செய்யணும். அதுபோல் உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தினமும் கூட இதை செய்யலாம். தினமும் செய்கிறது சிறப்பு. நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துன்பமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். மேலும் இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய வைங்க. இனிமேல் தினம் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண இருக்கிறோம். அதே போல் 2 நாளைக்கு ஒருக்க வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். முடிஞ்சால் டெய்லியுமே அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்காண்டி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.